தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க, கூட நம்ம ஒரு 10 லட்ச ரூபா போட்டு அறிவிப்போம். 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நீ வந்து ஆளுக்கு 1 கோடி கொடு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆளுக்கு 50 லட்சம் கொடு, நீதான் தாய் மாமனாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். அரசியல் ஆதாயம் அடையணும்னு திமுக நினைச்சிருந்தால், இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா விஜய் அதில் கார்னர் பண்ணிருக்கலாம், ஈஸியாக கார்னர் பண்ணிருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு மேலே எரர். போஸ்ட்மார்ட்டத்துக்கு டிலே பண்ணினா 40 பேரோட குடும்பமும் ஹாஸ்பிட்டல் அக்குமுலேட் ஆயிருக்கும். அதுவே ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கும். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள்லாம் விஜய்க்கு எதிராக போராட்டம் நடத்தியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாங்க. விஜய் சொல்ல போனா விஜய் தாக்கப்பட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. விஜய் ஏன் இங்கிருந்து போனாருன்னு எவனாச்சும் கேட்கறானா? விஜய் ஏன் லேட்டா வந்தாருன்னு யாருன்னா கேட்கறானா? விஜய்க்கு வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே வந்து காவல்துறை எச்சரிக்கும் போது ஏன் விஜய் அதை கேட்கலன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்கறாங்களா? எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத ஒரு விஜய், எந்த ஒரு அவர்கிட்ட வந்து அரசியல் தெளிவில்லாத ஒரு விஜய் என்ன பண்றாருன்னா, திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியை இவரா தன்னை காம்படிட்டரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். திமுக கூட்டத்தை விட நம்ம அதிகமாக கூட்டத்தை காட்டணும், திமுக விட நம்மளுக்கு வரக்கூடிய வந்து கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கூட்டம் வந்து கூட்டன்றதை விட வரவைக்கப்பட்ட கூட்டம். இப்போ ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா. உங்களுக்கு கொடுத்தது சார்ட்டர்ட் ஃப்ளைட். நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்களால கிளம்ப முடியும், நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்களால டைமை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்ல நீங்க வரல. ஸோ அப்போ விஜய் வந்து இன்டென்ஷனலாகவே டிலே பண்றாரு. எதுக்காக டிலே பண்றோம்னா, ஒரு பெரிய மாஸ் கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து இதுல பொறுப்பேற்றுக்கிட்டு நடந்தது இந்த இன்சிடென்ட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இன்னும் வந்து பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகும். ஸோ நான் ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு என்னுடைய வந்து தளபதிகளை நான் களத்தில் இறக்கி வேலை செய்யறேன் பண்ணிருக்கலாம் இல்லையா? யார் ஃபோனுமே எடுக்கல அப்படின்னு. ஏதாவது ஒரு மர்டர் கிரைம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குற்றம் பண்ணவங்க எல்லாருமே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க தெரியுமா? அந்த போல எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிடுங்க. கரூர்ல பேசுறாரு விஜய் அவர்கள், 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாட்டு கலக்கிறார். செந்தில் பாலாஜின்ற ஒரு பேரை கூட ஒரு வாய் திறந்து சொல்லவே இல்லை. அப்போ அது எங்க உங்களை தடுக்குது? இப்போ நீங்க பேச மாட்டீங்க, இப்போ மற்றவங்களை பேச வச்சு அவங்கள பிரச்சனை மாட்டி விடுவீங்களான்னு ஒரு கேள்வி. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. செந்தில் பாலாஜி யார் குறி வைக்கிறாங்களோ அவங்க தான் விஜயுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதுக்கு முன்பு செந்தில் பாலாஜி குறி வச்சது யாரு? பிஜேபி, RSS, அண்ணாமலை, இந்த சன்பர்வர் அம்புதாய். கோலகால சீனிவாசன் ஓபனா சொல்லிட்டாருங்க, அவர் RSS அலையன்ஸ் போறத தவிர அவர் வழி கிடையாது. ஆமா, அவர் RSS பிஜேபி ஆதரவோடு பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து எங்களாண்ட வந்தா நாங்க காப்பாத்துவோம்னு ஓபனா சொல்றாரு. இந்தியா அலையன்ஸ் போறதா விஜய்க்கு சேஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த மீனிங்னா எங்களாண்ட வந்து நீ காப்பாத்து, நீ உன்னை காப்பாத்துவோம்னு சொல்றாரு. இப்ப 41 பிணத்து மேல அரசியல் பண்றீங்களே, அது பிஜேபி எல்லா இடங்களிலும் பண்ற ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் தன்னுடைய சட்டையை கழட்டி அங்கிருந்து ஒரு பெண்ணு மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணு அவங்களுடைய இழந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எவனுமே பண்ணலாத அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுக்குறாரு. அவரை போட்டு ரத்தக்கரையோட அடிச்சு நிற்க வைக்கிறாங்க. இந்த மனுஷங்களா நீங்களா? எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க சரிங்களா? 10 பேர். ஒரு அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே கிடந்தாங்க. என் பணியை கழட்டி கொடுத்து நான் தான் கழட்டி கொடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் முதல்ல நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன் சரிங்களா? அது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரேன், சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. ஆதவ தானே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அந்த ஸ்டாம்பீடுக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ வந்து ஆதவ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆதவ் எங்க அப்போ போய் பாருன்னு விஜய் சொன்னாரு. ஆதவ் எங்க? ஆதவ் யாருங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, பாதிக்கப்பட்டவங்களையும் போல. அப்போ எங்க போனார் ஆதவ்? ஸோ விஜய் வந்து முழுக்க ஒரு சினிமா நடிகர், அரசியல் தலைவர் ஆகிறதுக்கான அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரை நம்பி போகிற கூட்டம் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை எழுந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவான். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்வு, அதுக்கப்புறமா ஏற்பட்ட அந்த ஒரு 41 பேருக்கான அந்த உயிர் பலி, அதன் தொடர்ச்சியாக வந்து பல தலைவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்தாலும் அவர் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, அந்த இடத்துல திருமாவர்கள் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரு. இப்போது திருமாவர்கள் விஜய்க்கு எதிராக நிற்கிறாருன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? உங்கள் பார்வையில் இந்த கரூர் நிகழ்வு ஏன் ஏற்பட்டது? அதாவது பொதுவாகவே சினிமா ஆக்டர்களுக்கு ஒரு உளவியல் இருக்குது. என்ன உளவியல் இருக்குன்னா, அவங்க வந்து மார்க்கெட்டிங்காக
வந்து ஒரு காம்படிட்டரை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இப்போ விஜய் வர்சஸ் அஜித், ரஜினி வர்சஸ் கமல், இந்த மாதிரி ஒரு காம்படிட்டரை உருவாக்கி வச்சுக்கிட்டா தான் அவங்களுடைய வந்து அந்த சினிமா கெரியரில் அவங்க டெவலப் ஆக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அது அவங்களுக்கு வர்த்தகத்துக்கும் கை கொடுக்கும். இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத ஒரு விஜய், எந்த ஒரு அவர்கிட்ட வந்து அரசியல் தெளிவில்லாத ஒரு விஜய் என்ன பண்ணுறாருன்னா, திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியை இவராக தன்னை காம்படிட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க காம்படிட்டராக இவரை ஏற்றுக்கல, அது வேறு விஷயம், மக்களும் அப்படி பார்க்கல. இவர் தன்னை வந்து தனக்கு பின்னால் இருக்கிற ரசிகர் கூட்டத்தை மட்டுமே நம்பி திமுக தான் எனக்கு காம்படிட்டரு, ஸ்டாலின் தான் எனக்கு காம்படிட்டர் அப்படின்றதுனால வீண் பம்புக்கு எடுக்கிற ஒரு உளவியல் வந்து விஜய்க்கு இயல்பாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, திமுக கூட்டத்தை விட நம்ம அதிகமாக கூட்டத்தை காட்டணும், திமுகவை விட நம்மளுக்கு வரக்கூடிய வந்து கூட்டம் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கூட்டம் வந்து கூட்டன்றதை விட வரவைக்கப்பட்ட கூட்டம். எதனால் வரவைக்கப்பட்ட கூட்டம்னா, விஜய் கொடுத்து வந்து இந்த மீடியா கொடுக்குற வந்து ஒரு ஹைப்பு. ரெண்டாவது, இவங்க விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. வரவங்க எல்லாருமே விஜயுடைய கட்சிக்காரங்க கிடையாது, எல்லாரும் அதை ஓட்டை மாற போகிறது கிடையாது. நம்ம திரையில் பார்த்த ஒரு ஒரு ஹீரோ ரியலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வராங்க. இப்படி எதிர்பார்ப்பில் வரவங்கள விஜய் எப்படி பார்த்தாரோ, வர வழியிலே பார்த்துருந்தா எல்லா ரசிகர்களும் கை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா அவங்க கூட்டம் அவரை பார்த்துட்டு அப்படின்றதுக்கு மாதிரி கலைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு இயல்பாகவே ஒரு தலைவர் என்ன வருவாங்க ஹைவேஸில் வருவாங்க, யாராவது அங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல நின்று அவங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்றுவாங்க. இல்லைன்னா பப்ளிக் நிற்கிறாங்கன்னா கூட அட்லீஸ்ட் கை காட்டிக்கிட்டு வருவாங்க. விஜய் வந்து வரக்கூடிய இடங்களில் பல இடங்களில் பப்ளிக் சொன்ன ஒரு விஷயம், எங்களை பார்த்தது விஜய் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ இந்த கூட்டம் எல்லாம் அங்கே வந்து சேரு அப்படின்றதுக்கா? இப்போ விஜய் வந்து ஒரு நரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இது வந்து நடந்தது வைலன்ஸ் அப்படின்றாரு, நம்ம வந்து நடந்தது ஸ்டாம்பேட்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கான காரணத்தை நம்ம சொல்கிறோம். நீங்கள் தான் இந்த குற்றத்துக்கு காரணம்னு நம்ம சொல்லலை. நீங்கள் நினச்சிருந்தா அதை தவிர்த்திருக்க முடியும். எப்படி தவிர்த்திருக்க முடியும்? நீங்கள் காலையில் 8:45 பிரச்சாரத்தை தொடங்கணும். ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புறீங்க? வீட்டில் இருந்து கிளம்புறது 8:45 தான். உங்களுக்கு கொடுத்தது சார்ட்டர்ட் ஃப்ளைட். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களால் கிளம்ப முடியும், நீங்கள் நினச்ச நேரத்துக்கு உங்களால் டைமை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரும் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வரல. ஸோ அப்போது விஜய் வந்து இன்டென்ஷனலாகவே டிலே பண்ணுறாரு. எதுக்காக டிலே பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய மாஸ் கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஜயுடைய இந்த அஜாக்கிரதை. ரெண்டாவது, கூட்டத்துக்கு வரும்போது கிட்டத்தில் வரும்போது ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே காவல்துறை எச்சரிச்சிருக்கிறாங்க, இங்கே ஆல்ரெடி வந்து அங்கே உள்ள கூட்டம் ஹெவியாக இருக்குது, நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் போனதே இவங்க வந்து எவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாங்க, கேரவன்ன்றது எவ்வளோ பெருசு, ஆம்புலன்ஸோட 2 மடங்கு பெருசு அது. ஸோ அதுக்கு கூட ஒரு 10,000 பேர் இருக்கிறான், நீங்கள் மொத்தமாக உள்ளே போனீங்கன்னா பெரிய கூட்ட நெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் போகக்கூடாதுன்னு சொன்னையும் விஜய் அதை தவிர்த்துட்டு மீடியா அங்கே தான் இருக்குது, நான் அங்கே தான் போய் பேசுவேன்னு சொல்லிட்டு விம்பரித்து அங்கே போனீங்க. அப்போ போனது என்ன ஆச்சு? அதோடைய விளைவு தான் இது. அப்போது விஜய் உடைய இந்த இக்னரன்ஸ், விஜய் வேண்டும்னே செஞ்சக்கூடிய இந்த விளம்பர வெறிக்காக பண்ண சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் தான் இந்த நிகழ்வுக்கு நம்ம காரணம்னு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து முதல்ல ஒரு தலைவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும், ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணும். லீடர்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு மேலே கூட சில குற்றச்சாட்டு வந்துச்சு. நம்ம வந்து மெரினா பீச்சில் நடந்த அந்த விமான சாகன இறந்து போனாங்க, அந்த இஷ்யூ வந்தது. அப்போ அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அஜித்குமாரோட கஸ்டோடியல் டெத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, கள்ளக்குறிச்சி இஷ்யூவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அப்போது இந்த பொறுப்பேற்றுக்கிறதுன்றது வந்து தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். விஜய் வந்து இதில் பொறுப்பேற்றுக்கிட்டு நடந்தது, நான் இந்த இன்சிடென்ட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இன்னும் வந்து பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகும், ஸோ நான் ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்துக்கிட்டு என்னுடைய வந்து தளபதிகளை நான் களத்தில் இறக்கி வேலை செய்கிறேன், பண்ணியிருக்கலாம் இல்லையா? யார் ஃபோனுமே எடுக்கல அப்படின்னு. ஏதாவது ஒரு மர்டர் கிரைம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குற்றம் பண்ணவங்க எல்லாருமே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க தெரியுமா? அந்த போல் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிடுங்க. விஜய் வந்தாங்க கூட்டம் வரும், புசியானந்துக்கு என்னங்க கூட்டம் வரும், ஆதவர்ஜுனாக்கு என்ன கூட்டம் வரும், அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் அவருக்கு என்னங்க கூட்டம் வரும்? இவங்கெல்லாம் பெரிய வந்து கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் ஆகிவங்க ஃபீல்டில். நீங்களாம் எங்கே போனீங்க? மொத்த பேரை விட்டுட்டு ஓடிட்டீங்கல்ல. அப்போ உங்களை நம்பி வந்தவனுக்கு வந்து நீங்கள் இதை தான் செய்வீங்களா? நாளைக்கு நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சாதி கலவரம் நடக்குது, ஒரு மத கலவரம் நடக்குது, அப்போ எல்லாரும் இதே மாதிரி ஓடிட்டா அப்புறம் யார் தீர்வு கொடுப்பா? இப்போ லீடர்ஸ்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விஜய்க்கு சுத்தமாக கிடையாதுங்க. அப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ அவர் வைலன்ஸ்ன்றார்ல, எப்படி வைலன்ஸ்ன்னு சொல்லு, யார் பண்ணாங்கன்னு சொல்லு. செந்தில் பாலாஜி பண்ணாருன்னா அதுக்கான எவிடன்ஸை கூட எல்லாரும் சேர்ந்து விவாதிப்போம் அந்த விஷயத்தை. இல்லை, செந்தில் பாலாஜி டிவிக்காரங்க பேசிகிட்டே இருந்தாலுமே கரூரில் பேசுகிறாரு விஜய் அவர்கள், 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாட்டு கலக்கிறார். செந்தில் பாலாஜின்ற ஒரு பேரை கூட ஒரு வாய் திறந்து சொல்லவே இல்லை. அப்போ அது எங்கே உங்களை தடுக்குது? இப்போ நீங்கள் பேச மாட்டீங்க, இப்போ மற்றவங்களை பேச வச்சு அவங்கள பிரச்சனையில் மாட்டி விடுவீங்களான்னு ஒரு கேள்வி வருதில்ல. பாட்டில் அது இல்லாமல்
அந்த கள்ளக்குறிச்சி விஷயம், அஜித்குமார் விஷயத்துக்குலாம் வந்து டிவிகே தரப்புன்னு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் முதல்வர் போகவே இல்லை, இங்கேயும் உடனே வந்தார். செந்தில் பாலாஜி ஏன் உடனே வந்தார், மற்ற அமைச்சர்கள்லாம் ஏன் உடனே வந்தாங்கன்னு ஒரு கேள்வி தொடர்ச்சியாக அவங்க வைக்கிறாங்க. எங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க உடனடியாக அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்கள் பாட்டு பாடினீங்கல்ல, உங்கள் சினிமா டிக்கெட் வந்து என்ன விலைக்கு விற்குது? உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் கிட்டத்தட்ட 5000 ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்குது. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற பணம் யாருக்கு போகுது? அப்போ அதெல்லாம் புசியானந்த் தான் அடிக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அவர் தானே வந்து ரசிகர் மன்றத்துடைய தலைமை. அப்போது உன் டிக்கெட்டே நீ ரெகுலேட் பண்ண முடியல. உன் படத்தில் லியோ படத்தில் நான் டான்ஸ் ஆடின டான்சர்ஸுங்களுக்கு பல பேருக்கு வந்து சேலரி போய் சேரல, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் நடத்துனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூனியன்லாம் ஃபார்ம் பண்ண யூனியன்லாம். அப்போது உன்னால் ஒரு சொல்யூஷன் அங்கேயே கொடுக்க முடியல, உன் படத்துக்கான டிக்கெட்டே உன்னால் ரெகுலேட் பண்ண முடியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுற என்ன சாட்சி இருக்குது? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது நீ குற்றம் சுமத்துவதற்கு? நடிகர் சங்கம் சார்ந்த பிரச்சனைகள் எதுலையுமே விஜய் பெருசாக தலையிட்டது இல்லைன்ற ஒரு விஷயங்கள்லாம் எதுலையுமே ஒரு பெருசாக தன்னை என்கேஜ் பண்ணிக்கிறது கிடையாது. இலங்கை தமிழ் பிரச்சனை இஷ்யூவில் கூட எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தணும். அந்த நேரத்தில் அவர் போகும்போது கூட அதுக்கு நாங்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டார். விஜயை வந்து இப்போ விஜய் கொஞ்சம் இந்த பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இவருக்கு பின்னால் இருந்து விஜய் இயக்குறாங்க. அதுதான் எங்கள் தலைவரும் சொன்னார். விஜயை வந்து ஆர்எஸ்எஸோ பிஜேபி பின்னால் இருந்து இயக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குது. இங்கே ரொம்ப சிம்பிளுங்க. செந்தில் பாலாஜியை யார் குறி வைக்கிறாங்களோ அவங்க தான் விஜயுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர். இப்போ செந்தில் பாலாஜி குறி வைக்கிறது யார்? இதுக்கு முன்பு செந்தில் பாலாஜி குறி வச்சது யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அண்ணாமலை, இந்த சன்பர்வர் அமைப்பு தான். ஏன் குறி வச்சாங்க? மேற்கு மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இவங்க வலிமையாக இருக்கிற ஒரு சில இடங்கள் மேற்கு மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த செந்தில் பாலாஜி உடைச்சார். அங்கே அவர் வந்து ஒரு ஃபீல்டு பொலிட்டிஷியன். அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறாரு. அப்போ அவரை காலி பண்ணணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து விஜயை பயன்படுத்துகிறாங்க இதற்கு. அப்போ செந்தில் பாலாஜி குறி வைக்கிற கூட்டம் தான் விஜய்க்கு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவர் அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவார்? உண்மை வெளிவரும்னு சொல்லுவார். எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னா, பாஜகவுடைய குழு உள்ளே வந்திருக்கிறாங்க. பாஜகவுடைய குழு உள்ளே வந்ததுனால இவர் என்ன சொல்கிறாரு? உண்மை வெளிவரும்னு சொல்கிறார். கும்பமேளால 85 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருந்தாங்க. அதில் பாதி பேரோட டெட் பாடியே வந்து வீட்டுக்கு போகல. அதுக்கப்புறம் பாதி பேர் உண்மையாகவே ரிப்போர்ட்டே ஆகலன்ற மாதிரி விஷயம்லாம் பிபிசி வந்து ஒரு கலாய்வு பண்ணி போட்டுருந்துச்சு. அங்கே போகாத பாஜக எம்பிக்கள் குழு, பாஜகவோட இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூருக்கு போகாத பாஜக எம்பிக்கள் குழு, குஜராத்தில் பிரச்சனை நடந்தப்போ போகாத பாஜக எம்பிக்கள் குழு, லடாக்ல பிஜேபி ஆஃபீஸ் அடிச்சுன்னு இருக்குனாங்க, அங்கே போகாத பாஜக எம்பிக்கள் குழு உடனடியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தேவையோ கட்டாயமோ ஏன் ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சொன்ன எல்லா இடங்கள்லையுமே பிஜேபி ரூலிங் ஸ்டேட், மோஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாமே. தமிழ்நாடுன்றது வந்து ஐடியாலஜிக்கெலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்டேட். இந்த இடத்துல அவங்களால ஆட்சி பிடிக்கவே முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு தவறு நடந்திருக்குது, விஜய் மேலே இது தப்பு இருக்குது. ஸோ இதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க குழு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த குழு மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா, விஜயை டைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த குழு பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜயோட வீடியோ வெளியே வருது. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். இவர் அதில் அந்த வீடியோவில் சொன்னார்ல லாஸ்ட்டாக, உண்மை வெளியே வரும்னு சொல்கிறாருல. எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா, பாஜகவுடைய குழு உள்ளே வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்து கரப்ஷனையோ ஊழலையோ வந்து க்ளீன் பண்ணுற வாஷிங் மிஷின் மட்டும் நாங்கள் கிடையாது, உங்கள் ரத்தம் படிஞ்ச கைகளையும் க்ளீன் பண்ணுறதுக்கான வாஷிங் மிஷின் எங்ககிட்ட இருக்குது, எங்களாண்ட வாங்க. கோலகால சீனிவாசன் அதை ஓப்பனாக சொல்லிட்டாருங்களேங்க. அவர் அலைன்ஸ் போகிறத தவிர அவர் வழி கிடையாது. ஆமாம், அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஆதரவோடு பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து எங்களாண்ட வந்தால் நாங்கள் காப்பாற்றுவோம்னு ஓப்பனாக சொல்கிறேன். இந்தியா அலைன்ஸ் போகிறதா விஜய்க்கு சேஃப் அப்படின்ற மீனிங்னா எங்களாண்ட வந்து நீ உன்னை காப்பாற்றுவோன்னு சொல்கிறாரு. இப்போ 41 பிணத்து மேலே அரசியல் பண்ணுறீங்களே, அது பிஜேபி எல்லா இடங்கள்லையுமே பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதுதான். இல்லை, இந்த 4 நிமிஷம் வீடு தான் போட போறாருந்தா அது திருச்சி ஏர்போர்ட்லேருந்தே போட்டு போயிருக்கலாம், இல்லை சென்னை வந்தோடனே போட்டுருக்கலாம், வீட்டுக்கு வந்தோடனே பட்டினம் பக்கம் பண்ணி போட்டுருக்கலாம். நான் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிஜேபிக்கு வந்து விஜய்க்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரே யாருன்னா, யார் செந்தில் பாலாஜி குறி வச்சாங்களோ அந்த கூட்டம் தான் இவங்களுக்கு இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர். குருமூர்த்தி தான் பின்னால் இருந்து விஜய்க்கு எல்லாமே விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்போது விஜய் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க யார்? முதல்ல நிர்மல்குமார் யார்? அவர் பக்கா ஆர்எஸ்எஸ்காரு. விஜய் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணாங்கல்ல, அந்த ஆப் யார்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணாங்க? பக்கா பிஜேபி உடைய கம்பெனி கிட்ட தான் கொடுத்து ரெடி பண்ணாங்க. அவர் பிஜேபியுடைய கேண்டிடேட்டு. அப்போது விஜயை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சன்பரிவார் அமைப்புகளாக இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறாங்க. இவரும் அதை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கிறார் விஜய். இப்போ அந்த குழு என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயம் குறுகலான சந்து கொடுத்துட்டாங்க, இந்த இதில் பர்மிஷனையும் கொடுத்துருக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து ஹேமந்த் பல எம்பிக்கள் அந்த விஷயம் தான் பேசுகிறாங்க. கரூர் நகரத்தில் அதாவது வந்து போராட்டங்கள் நடத்துறதுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் 5 இடங்கள் இருக்குது. அந்த 5 இடத்துலையுமே இவங்க கேட்ட 2 இடமே இப்போ நீ கொடுத்த இடத்த விட வந்து பரப்பளவில் ரொம்ப குறுகிய ஒரு சாலை தான். ரெண்டாவது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஏரி இருக்குது, ஆறு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே கொடுத்தா இன்னும் அசம்பாவிதம் ஏற்படும். மக்கள் ஒருத்தரும் அதான் சொல்லியிருந்தார், இங்கே நடந்திருந்தா பாதி பேர் ஆற்றுல வந்து செத்து போயிருப்பான். உங்களுடைய பெரிய கட்சிங்க அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அங்கே தான் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு.
அப்போ அவருக்கு யாரும் மரத்து மேல ஏறல, அங்க யாரும் லேம்ப் போஸ்ட் அடிச்சு பண்ணல, அங்க ஏன் ஏறல? ஏன்னா அது ஒரு பொலிட்டிசைஸ்டு ஒரு கூட்டம். நீ வந்து ஒரு அன்பொலிட்டிசைஸ்டா இருக்கிற. செத்தவங்க மேல ஏறி நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தோம். ஏறி குச்சி அந்த வண்டியை நோக்கி ஓடினாங்கன்ற கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தோம். இது எப்படி வந்து அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறானுங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் தன்னுடைய சட்டையை கழட்டி அங்கிருந்து ஒரு பெண்ணு மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த அவங்க வந்து அவங்களுடைய உடை இழந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எவனுமே பண்ணலாத அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுக்குறாரு. அவரை போட்டு ரத்த கரையோட அடிச்சு நிற்க வைக்கிறானுங்க. இந்த மனுஷங்களா நீங்களா? ஆம்புலன்ஸ் உள்ள போகிறது ஆக்சுவலி ஆம்புலன்ஸை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆம்புலன்ஸ் தடுத்ததே பல பேர் இருக்காங்க. ஒரு 9 பேர் மேலே ஆம்புலன்ஸ் தடுத்ததா வழக்கு இருக்குது. டிவிக்காரங்க மேலே உள்ளே போடாமல் தடுத்ததா போலீஸ் வந்து அடித்து இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் அடித்த வீடியோ மட்டும் போலீஸ்க்கு அடிக்க யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு சவுக்கு சங்கர் வீடியோ போடுறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கி வேலை செய்கிறவங்க, சில ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேமெண்ட் வாங்கி வேலை செய்கிறாங்க. விஜய்க்கே வந்து இந்த இஷ்யூ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா இல்லையா? கூட இருந்தார் அவருடைய 4 மணிக்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்டுக்கடுங்காமல் போகுது, உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, காலையிலேருந்து 10 பேர் யாரும் சாப்பிடாம 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஏன் 7 மணிக்கு வந்தார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பர்மிஷனே 3லேருந்து 10 மணிக்கு தான் வாங்கியிருக்கிறதா வந்து டிஜிபி அவர்கள் வந்து சொல்கிறாரு. அப்போ ஏன் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏன் தொடர்ச்சியாக கடத்தப்படுது? கூட்டம் கூட்டத்துக்காக இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கடத்தினாங்களா? வேணும்ட்டே கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் தான் வரணும்னு வெயிட் பண்ணி லேட்டாக வந்தாங்களான்ற மாதிரி கேள்விலாம் இருக்குது. இந்த முனிசாமி கோயிலாண்டெல்லாம் ஏன் வெயிட் பண்ணாங்கிற ஒரு கேள்வியே வந்து மிக பெருசாக இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய புஷியான அந்த ஆளையே காணும். அதாவது இவங்களுக்கு வந்து 3 மணிக்கு அந்த இடத்துல வந்து இவங்க பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. 3 மணிக்கு கேட்ட இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயுடைய அஃபிஷியல் பேஜில், டிவிகேவுடைய அஃபிஷியல் பேஜில் 12 மணிக்கு தலைவர் இங்கே பேசுவார்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. 12 மணிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் 8:45 தான் வீட்டில் இருந்தே நீங்கள் கிளம்புறீங்க. 8:45க்கு திருச்சியில் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து நாமக்கல்ல இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அப்போ தான் வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்புறீங்க. 8:45 தான் கிளம்புறீங்க. அப்போது விஜய் வந்து இப்படி ஒரு பழக்கம் உடையவரா? விஜய் ஒரு டைம் கீப் பண்ணாத ஒரு பர்சனாக அவர் நடித்த சினிமா ஷூட்டிங் பாருங்க. இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. 5 மாவட்டத்தில் பேசினேன். அரசியலை விட்டுருங்க, விஜயோடைய பர்சனல் லைஃபோ அவருடைய வந்து சினிமா கெரியருக்குள்ளே போய் பாருங்கள். விஜய் வந்து இப்போ கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். ஷூட்டிங்க்கு வந்த இடத்துல வந்து மக்கள் பார்க்க வந்தாங்க. ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆச்சா? ஷூட்டிங் ஸ்டாப் ஆச்சா? ஏதாவது அங்கே அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சா? விஜய் பல இடங்களில் தனியாக தான் போயிருக்கிறார். இவ்வளவு வருஷமா விஜய் ஷூட்டிங் எங்க நடந்துச்சுன்னே தெரியாது. இதே ஏர்போர்ட்ல தான். நான் சொல்றேன்ல, இது வந்து வந்த கூட்டம் கிடையாது, கூட்டப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பல பேர் வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதான் சொல்றேன், இவர் வந்து ஒரு காம்படிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த காம்படிட்டருக்கு ஈக்குவலா நீங்க ஒர்க் பண்ணணும். முதல்ல ஒரு மதுரைக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன விஷயத்த நான் குறுக்கிட்டு பேசுறேன். மதுரைக்கு போறேன் அப்படின்ற, மதுரையிலேருந்து கொடைக்கானல் போறேன்றத இவர் சொல்லாம இருந்தால் யாருக்கும் தெரிஞ்சே இருக்காது. விஜய் எங்கேயும் வெளில போறாரு தான் நினச்சிருப்பாங்க. அது மற்ற ப்ரெஸ் மீட்னு கேட்குறப்பெல்லாம் கொடுக்காதவர், நான் மதுரையிலேருந்து கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்போ அவ்வளோ போய் அங்கே ஒரு கூட்டம் கூடுது, அங்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரி, போனவர் ஏன் அந்த வண்டியில் போனார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மதுரையிலேருந்து கொடைக்கானல் போனார்னா எப்பயும் போகிற அவரோட அந்த சொகுசு காரில் போயிருக்கணும். ரோட் ஷோ போகிற வண்டியில் தான் போகிறாரு. அந்த வண்டி மதுரையில் ரெடியாக இருக்குது. ஏன் எல்லாம் ரெடியாக இருக்குது? அப்போ இவங்க திட்டமிட்டு பண்ணிவிட்டு இந்த அரசியலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, நான் பண்ணாதீங்கன்னா பண்ணுங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களை தான் தொடர்ச்சி விஜய் பண்ணுறாருன்னு கேள்வி வருதில்ல. அதை தான் சொல்கிறேன். இவருக்காக வந்த கூட்டங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டம் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்ட கூட்டம், அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான். இப்போ விஜயை பார்க்குறதுக்கு இப்போ விஜய் வந்து அதை விரும்புகிறாரு. இதை வந்து தவிர்க்கணும். ஒரு லீடர் வந்து என்ன பண்ணணும்னா இதை தவிர்க்கணும். நான் தன்னை நம்பி வரவன் வந்து எப்படி அங்கே பாதிக்கப்படுவான், அவனுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கா அப்படின்றதெல்லாம் விஜய் திங்க் பண்ணுறதே கிடையாது. இப்போது எங்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், ஒரு போராட்டம் நடத்துகிறோம், ஒரு ரேலி நடத்துகிறோம் அப்படின்னா எங்கள் தலைவர் ஃபீல்டுக்கு போவார். ஃபீல்டுக்கு போய்ட்டு அந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். 1க்கு 4 முறை போவார் எங்கள் தலைவர். போயிட்டு பார்த்துட்டு, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தது இல்லை, அதில் எத்தனை முறை தலைவர் போயிட்டு வந்தார் தெரியுமா? இப்போ திருச்சியில் வந்து ஜனநாயகம் காப்பும் பேரணி நடந்தது. எங்கள் தலைவர் ஃபீல்டில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். அந்த ஃபீல்டில் என்ன தெரியுமா, 6 கிலோமீட்டர் அவங்க நம்ம எங்கள் கட்சி ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து திட்டமிட்டு இருந்தோம். அந்த ரேலி ஒட்டுமொத்த அந்த ரேலி வந்து 6 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அந்த லாஸ்ட் 2 கிலோமீட்டர் வந்து ரொம்ப குறுகலான ஒரு இடம். அந்த இடத்துல இவ்வளோ பேர் ஜனங்கள் வர முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அது வந்து அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காந்தி சிலைக்கு கொஞ்சம் தாண்டியே நாங்கள் வந்து அந்த இடத்துல பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டேஜ் ஃபார்ம் பண்ணி எங்களுடைய ரேலி நடந்து வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல முடிஞ்சு அங்கே கூட்டத்தை நடத்தணும். இது எங்கள் தலைவர் ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுலேருந்து அவர் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அப்போது இதுதான் வந்து கிரவுண்ட்லேருந்து வந்த லீடருக்கான ஒரு அர்த்தம். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய லீடர்ஸு, சினிமாலேருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. இவங்க கிரவுண்டுக்கே வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி கிட்ட கொடுத்துருவாங்க. மக்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனிக்காக வரான், உன்னை பார்க்கறதுக்காக தான் வரான்.
அப்போ அந்த பொறுப்புணர்வு முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல விஜய்க்கு இருக்கணும் இல்லையா? அது விஜய்க்கு கிடையவே கிடையாது. எத்தனை முறை விஜய் இது வரைக்கும் நடந்த கூட்டங்களில் முன்கூட்டியே வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு? எதுவுமே கிடையாது. அப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கிட்ட ஏசியில் இருக்குல்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கூட பார்த்தீங்கன்னா ஆதவ தானே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அந்த ஸ்டாம்பீடுக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ வந்து ஆதவ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆதவங்க அப்போ போய் பாருன்னு விஜய் சொன்னார். ஆதவங்க யாரையும் ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, பாதிக்கப்பட்டவங்களையும் போகல. அப்போ எங்கே போனார் ஆதவ்? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ஆதவர்ஜுனாவே இதுல டோட்டலி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆதவர்ஜுனா அவங்க கட்சிக்கு 2 மாநாடு நடத்தி அது வந்து ஏதாவது 25 வருஷமான உழைப்பை வந்து திருடுற ஒரு செயல். நான் தான் வந்து இந்த மாநாடு நடத்தி கொடுத்தேன், நான் தான் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு இவர் கிரெடிட் எடுத்து பார்த்தாரு. அதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. அந்த மாநாட்டுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் எங்கள் கட்சியில் சேர்ந்த ஒரு துணை பொதுச் செயலாளர். எங்கள் கட்சியில் 10 துணை பொதுச் செயலாளர் இருக்காங்கன்னா இவர் ஒருத்தர், அவ்வளோதான். இவருடைய ரோல் எதுவும் கிடையாது. எங்கள் கட்சி வந்து நாங்கள் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் மக்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். அவர் ஃபீல்டுக்கு போவாருங்க, ஃபீல்டில் போயிருப்பார். பர்சனலாக அண்ணன் ஷானவாஸ் அவர்களோடு நான் ஒரு முறை பேசும்போது என்கிட்ட ஒரு விஷயத்த அண்ணன் பகிர்ந்துக்கிட்டார். என்னென்னா, ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் அவருக்கு சொல்லி கொடுத்ததை எங்ககிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டார். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா தாய் உள்ளம் போல இருக்கணும். தாய் தனக்குன்னு ஏதாவது எடுத்து வச்சுப்பாங்களா? எனக்கு இது வேணும்னு சொல்லி எடுத்துப்பாங்களா? கிடையாது. தாங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகக்கூடியவங்க தான் தாய் உள்ளம் கொண்டவர். அப்போ ஒரு தலைவர் அந்த மாதிரி இருக்கணும். உனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீ எடுத்து வச்சுக்க கூடாது. நீ வந்து எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர். ஃபீல்டுக்கு போவார், அங்கே மக்கள் வரான், என்னை நம்பி தான் வரான். அவனுடைய நலன்லேருந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எங்கள் தலைவர். விஜய் வந்து எப்படி திங்க் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் பார்த்தோன்னா, முழுக்க கம்பெனிக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இவர் வீட்டில் உட்காந்துக்கிறார். தன்னோட ரசிகர்களே வந்து இவங்கெல்லாம் சினிமாக்காரனுக்கு இருக்கிற பெரிய வந்து பிரச்சனை என்னன்னா, ரசிகனை வந்து அவன் வந்து அவனுடைய அந்த டிஆர்பி ஏற்றிக்கிறதுக்கும் அவனுடைய வந்து சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இவனை ஒரு பொருளாக பயன்படுத்துவான், அவ்வளோதான். அவன் மேலே இவனுக்கு வந்து எந்த விதமான பெரிய கேரிங்கும் இருக்காது. அதை வச்சு நான் சொன்னார்ல, நான் வந்து 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு தான் விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாருல, அப்படிதான் சொன்னார் ஆதவர்ஜுனா. 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. 1000 கோடி ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் கட்டாங்களான்றது தனிக்காத, அது வேற. விஜய் இன்கம் டேக்ஸ் ஒரு 5 கோடி ரூபாய் நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்கு. ஆமா, விஜய் இப்போ அதை மறுக்கல. அப்போ விஜயோட சம்பளம் 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா, உன்னை நம்பி வந்து ஒருத்தன் வந்து கூட்ட நெரிச்சல்ல இறந்துருக்கிறான், அவனுக்கு வெறும் 20 லட்ச ரூபா எடுத்து கொடுக்குறாரு. ஆளுக்கு 1 கோடி ரூபா கூட என்ன பிரச்சனை? உங்ககிட்ட பணமா இல்லை? திரும்ப அவர்கள் 50 லட்ச ரூபா கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்களும் சொல்லி ஸ்டாம்பில் இருந்த போனாங்க 50 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எங்க கட்சி எப்படி தெரியுமாங்க, ஒரு கூட்டம் நடத்துறோம். அந்த கூட்டத்தில் யாரோ வர தோழர் இறந்துட்டாங்கன்னா அந்த கூட்டத்திலேயே வந்து இறந்தவருக்கு நாங்கள் ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த கூட்டத்திலே ஒரு அந்த க்ரௌடு கிட்ட இருந்தே ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம். அப்போ எல்லாரும் கையில் இருக்கிறது கொடுப்பாங்க. அப்போ அங்கேயே ஒரு பெரிய ஃபண்டுக்கு எங்கள் கைக்கு வரும். அதை உடனே எங்கள் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட ஒப்படைப்பார். இதுதான் தலைமைத்துவத்துக்கு அழகு. விஜய் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாநாட்டப்போ ஒரு 6 பேர் இறந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் இறந்துருந்தாங்க மதுரை மாநாட்டின் போது. அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே பண்ணாது, இங்கே மட்டும் ஏன் கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தப்பு இல்லாமல் கொடுப்பாரா, அவர் மேலே தப்பு இல்லாமல் கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி வருது. பேசும் பொருளாக மாறிடுச்சு இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் கெயின். இப்போ தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க, கூட நம்ம ஒரு 10 லட்ச ரூபா போட்டு அறிவிப்போம். 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நீ வந்து ஆளுக்கு 1 கோடி கொடு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்கு 50 லட்சம் கொடு. நீ தான் தாய் மாமனாச்சு. போய் பார்க்கலையே சார்? அதுதான் சொல்கிறேங்க. அவர் தன்னை எப்படி டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு தாய் மாமன்னார்ல, தாய் மாமன் இப்படி தான் விட்டுட்டு ஓடுவானா? அப்படி பணத்தை எடுத்து கொடுங்க, நீங்கள் தான் 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவராச்சே. இப்போ விஜய் வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்பு மக்கள் மேலே விஜய்க்கு கிடையாது. விஜய் வந்து நம்ம வந்து சினிமாவில் நம்மளுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, எப்படியாச்சும் அரசியலில் வந்து நம்ம வந்து கால் பதிச்சா தான் ஹிஸ்ட்ரியில் இடம் பெற முடியும், இப்படி ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. அவரை பின்னால் இருந்து பிஜேபி RSS இயக்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சன் பரிவார அமைப்புகள் தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். இப்போ எங்கள் தலைவரை தான் சொல்கிறேன், நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சரி பெரிய ஒரு சார்ஜ் விஜய் மேலே வைக்க வேணாம், ஒரு மன உளைச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை அவர் முன்ன பின்ன ஃபேஸ் பண்ணது கிடையாது, அதனால் இப்படி நடந்துக்கிறாரு, பெருசாக அவர் நம்ம குற்றம் சுமத்த வேணாம்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே கூட சைலண்ட்டாக இருந்தோம். ஆனால் அந்த வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது, அவர் திருந்தவே இல்லை. அவருக்கு பக்கா ஸ்கிரிப்டட் வீடியோ சொல்லி கொடுக்குறாங்க, அதை அப்படியே வந்து எந்த சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இல்லை, அந்த வீடியோவில் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, உங்களுக்கு சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன். நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் மட்டும் தானே இருக்கீங்க, பொதுமக்களை தொடர்ச்சியாக சந்திச்சா இந்த மாதிரி ஒரு கூட்டமோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்போ ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லைல்ல. பழி வாங்கினா எப்படி தெரியுமா விஜய் பழி வாங்கியிருக்கலாம்? இதை வந்து தமிழ்நாடு அரசு இதில் அரசியல் டிஎம்கே வந்து இதில் பொலிட்டிக்கலாக கெயின் எடுக்கணும்னு நினச்சிருந்தா இறந்தவங்களுடைய உடம்பை உடனே அட்டாஸ்பி பண்ணாமல் அப்படியே ஒரு 2 நாள் வச்சிருந்து அதை ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு BGM போட்டு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கு? பெரிய நடந்திருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஹைப் ஆகிருப்பாங்க, ப்ரொவோக் ஆகிருப்பாங்க, டக்குன்னு வந்து விஜயுடைய வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிருப்பாங்க, பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்பீடாக அதில் வந்து
அதாவது இங்க வந்து ஒரு எஸ்ஓபி இருக்கு ஆல்ரெடி. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தால் அதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை பக்குவப்பட்டிருக்கிறோம். அதனால வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். உடனே வந்து மொத்த பேரையும் 41 பேரையும் ஒரே அடியாக உள்ளே கொண்டு போயிட்டு ஒரே அடியாக வெளியே கொண்டு வரல. அது ஆரம்பிச்சது 3 மணிக்கு ஆரம்பிக்கிறனால மறுநாள் 3 மணி வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அரசியல் ஆதாயம் அடையணும்னு திமுக நினச்சிருந்தால், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்கன்னா விஜய் அதில் கார்னர் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக கார்னர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு மேலே எரர். போஸ்ட்மார்ட்டத்துக்கு டிலே பண்ணியிருந்தா 40 பேரோட குடும்பமும் ஹாஸ்பிட்டல் அக்குமுலேட் ஆயிருக்கும். அதுவே ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கும். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள்லாம் விஜய்க்கு எதிராக போராட்டம் நடத்தியிருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாங்க. விஜய் சொல்ல போனால் விஜய் தாக்கப்பட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு கேரிங்காக இது முன்கூட்டியே வந்து இதை நம்ம எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையே கேள்வி கேட்குறீங்க, எதுக்கு சீக்கிரம் பண்ணீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க. லாஜிக்கே கிடையாதுங்க. செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மைந்தருங்க. செந்தில் பாலாஜி வந்து ஃபீல்டு பொலிட்டிஷியன், அங்கே இருக்கக்கூடியவர் அவர். நீங்கள் அவரை வந்து நீ ஃபீல்டில் அவரை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, விட்டுட்டு ஓடுற தாய்மாமன் சொல்லிட்டு உன்னை நம்பி வந்தவங்களை மொத்த பேர் விட்டுட்டு அப்படியே கூண்டோட அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க மொத்த பேருமே. நீ ஏன் வந்து நீ செந்தில் பாலாஜி ஏன் இங்கே வந்தார், எப்படி வந்தார்னா அவர் அந்த ஊர் மண்ணின் மைந்தருங்க, அங்கேயே பக்கத்துலேயே இருக்கிறாரு. அவரால் வந்து 1 மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆக முடியும். செந்தில் பாலாஜி ஏன் இங்கே வந்தாருன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, விஜய் ஏன் இங்கேருந்து போனாருன்னு எவனாச்சும் கேட்குறானா, விஜய் ஏன் லேட்டாக வந்தாருன்னு யாருன்னா கேட்குறானா, விஜய்க்கு வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே வந்து காவல்துறை எச்சரிக்கும் போது ஏன் விஜய் அதை கேட்கலன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்குறாங்க. இந்த இடத்துல விஜய் மேலே தான் இப்போ நேற்று அந்த வீடியோ பார்த்த பிறகு பத்திரிக்கையாளர் தராசு சாமி என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவர் இப்படி பேசி வச்சிருக்காரு அப்படி பார்த்தா அந்த விஷயத்தில் முக்கியமான பர்சன்றது விஜய் அவர்கள் தான். இவரனால தான் அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூட ஸ்டாம்ப் பண்ணாச்சு. அப்போ காரணமாக வச்சு அவர் மேலேயுமே நம்ம கேஸ் போட்டுருக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புஷி ஆனந்த் போன்றவர்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நான் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த தகவலை கடத்தலையா, ஏன் என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வியுமே மிக பெரிதாக இருக்குல்ல. அப்போ புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடக்க விட்டாரா, அதனால தான் புஷி ஆனந்த் பயந்து தலைமறைவாக இருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புஷி ஆனந்த் காணவே காணும். விஜயாதிபரோட வீடியோ வெளியிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு, வீட்டுக்கு போறாருன்றாலும் தெரிஞ்சு. புஷி ஆனந்த் எங்க போனார்? விஜய் கார் கூடவே தானே போனார், அந்த பஸ் கூடவே தானே போனார். எங்க புஷி ஆனந்த் எங்க? ஆதவர்ஜன் பஸ்ல இருந்து ஆதவர்ஜன் எங்க? சிடிஆர் நிர்மல்குமார் எங்க? அதாவது பெரிய கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்க, திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் எங்கள் கட்சியிலேயே கூட தலைவரோட அந்த ஃபீல்டில் இருந்து அதை அது பொறுப்பேற்றுட்டு நடத்தக்கூடியவங்க தலைவரோடவே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. தலைவர் வருவார், இவங்க ஃபீல்டில் இருப்பாங்க, இங்கே இருந்துட்டு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ புஷி ஆனந்துக்கு என்னன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த மதசார்பின்மை பேரணியா, ஆமாம் அந்த பேரணியிலுமே 6 எம்எல்ஏக்களுமே அந்த இதில் தான் இருந்தாங்க. இவர் மட்டும்தான் வந்து மக்களோட வந்துட்டு இருந்தார். ஆமாங்க, நாங்கள் பிரிச்சுப்போங்க. எங்கள் கட்சி வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், ஒரு ரேலி நடத்துகிறோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாலண்டியர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாலண்டியர்ஸ்க்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து, அவங்க கையில் வாக்கி டாக்கி கொடுத்து, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கட்சியுடைய வாலண்டியர்ஸ்லாம் இந்த ட்ரெஸ்ஸில் உடை அணிஞ்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஒபே பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நாங்கள் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டாக நாங்கள் நடத்துவோம். எங்கள் தலைவர் 1க்கு 2 முறை ஃபீல்டில் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். அதுதான் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லுது. 6 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ரேலி வந்து திருச்சி ரேலி வந்து பிளான் பண்ணதை லாஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரேலி நாங்கள் வந்து அதை முன்னாடியே முடிச்சிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்ததுலாம் ஃபீல்டில் போய் தலைவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். விஜய்க்கு இப்படி எதுவுமே கிடையாது. புஷி ஆனந்த் முதல்ல விஜயுடைய ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர். அப்படி நீ உண்மையாலே ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இருந்ததுன்னா விஜயுடைய வந்து ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு விற்றுருக்காது, நீ அதை ஒழுங்காக நடத்தியிருந்திருப்ப. அப்போ உனக்கு ஒரு ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கே உனக்கு வக்கு கிடையாது. அப்போ நீ எப்படி ஒரு அரசியல் கட்சியோட பொதுச் செயலாளர் நீ எப்படி கட்சி நடத்த முடியும்? எங்கள் குற்றச்சாட்டு வந்துதா இல்லையா? சாதி பார்த்து வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒரு பொறுப்பு வாங்கிறதுக்கு மாவட்ட செயலாளருக்கு இவ்வளோ ரூபாய் காசு கேட்குறாங்க. இதெல்லாம் யார் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு? புஷி ஆனந்த் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. யாரால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு? திமுக காரம்பே வச்சானா, விசிக காரம்பே குற்றச்சாட்டு வச்சானா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறான் புஷி ஆனந்த் மேலே நீங்கள் என்ன என்கொயரி நடத்துனீங்க? ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்க 10,000 பேர் தான் நாங்கள் வந்து அங்கே கூடுவோம்னு சொல்லி இவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் வரது 30,000 பேர் வந்திருக்கிறீங்க. 10,000 பேருக்கு வந்து 20 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற ஒரு கணக்கு பண்ணி தான் போலீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸ் உங்களுக்கு வந்து சர்ப்ளஸாக தானே கொடுத்துருக்காங்க. 20 பேரும் கணக்கு பண்ணால் கூட ஆமாம் அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 30,000 பேர் வரீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுககாரன் சரி பண்ணிட்டான்ற உன் 10,000 கழி மிச்சம் 20,000 பேர் திமுககாரனா? அப்போ திமுககாரன் வந்தானா திமுககாரன் ஏன் ஒருத்தன் கூட அதில் உள்ள சாவலை? அப்போ இவங்க பார்த்தீங்களா அவங்களோட குற்றச்சாட்டுலாம் வந்து சிறுப்புலத்தனமாக ஸ்கூல் பசங்க விட என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்வொகேட் வந்து பேசுகிறாரு, எங்கேயோ செத்தவங்களாம் இங்கே கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் அசிங்கப்படுத்துறீங்கன்னு ஒரு இதை விட கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் எதுவுமே கிடையாதுங்க. எங்க உனக்காக வந்து உன் மேலே இருந்த அன்பில் பிரியத்தில் உன்னை பார்க்க வந்து உயிரை விட்டுருக்குறான்.
புள்ளிய பறி கொடுத்து, பொண்டாட்டிய பறி கொடுத்து, அண்ணனை பறி கொடுத்து, தம்பியை பறி கொடுத்து வந்து நிக்கிறான். என்ன லாபம் உன்னால அவனுக்கு? நீ ஏதாவது இது வரைக்கும் வந்து ஏதாவது கொடுத்துருக்கிறியா? இல்ல சூர்யா மாதிரி ஏதாவது ஒரு அரங்கத்துல அந்த வீடியோலயுமே ஒரு அக்னாலேஜ் கூட பண்ணல, ஒரு ரீமோஸ் கூட பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வந்து நடக்கூடாது நடச்சுன்றதான் அவர் பேசுறாரு. உங்க கூட நான் நிற்பேன், இப்போ அந்த சூழ்நிலை ஏற்படல, நான் டெஃபினட்டா உங்க எல்லாருமே வந்து சந்திப்புன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லலையே. அதை தாங்க நானும் சொல்றேன். விஜய் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அவருடைய ப்ரீவியஸ் சினிமா வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரா? சூர்யா பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரா? உன்னால் அவன் என்ன பெனிஃபிட் அடைச்சான்? உன்னால் அவன் அடைஞ்ச ஒரே பெனிஃபிட் உன் சினிமா டிக்கெட்டை 2000-3000 கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்கான். அது பெனிஃபிட் அது பெனிஃபிட் ஆகுது, உனக்கு பெனிஃபிட் இல்லை. அவன் வாங்குறது உனக்கு பெனிஃபிட் ஆகுதுல்ல, அதில் சொல்கிறவர. அப்போ அவன் வரான், அவன் இறந்துருக்கிறான். உங்கள் கட்சியுடைய அட்வொகேட்ன்ற ஒரு போர்வையில் வந்து ஒருத்தர் அறிவழகன் அறிவே இல்லாத பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அவர்? இது வந்து இந்த 41 பேர் வந்து இந்த ஸ்டாம்பேட்டில் தான் வந்து இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறேன். இதோடய அவர் அசிங்கப்படுத்த முடியுமா? விஜய் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரா? இப்படிலாம் பேசாதீங்கன்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? ஏங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரன் வர சமூக வலைதளங்களை சுற்றிட்டு இருக்கிறானுங்களே, அவனுங்க எல்லாருமே ஒரு செக்ஷுவல் வாரியர்ஸாக இருக்கிறானுங்க. ஓவியான்றவங்களை வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்கள எவ்வளோ கார்னர் பண்ணி எவ்வளோ ஆபாசமாக எழுதுறானுங்க தெரியுமா? இவங்க கட்சியிலேருந்து வந்து வெளியில் போனால் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை போய் சந்திச்சு ஒரு 20 வயசு ஒரு பெண் போயிட்டு திமுக வைஷ்ணவி அவங்கள எவ்வளோ வந்து இவனுங்க ஆபாசமாக பச்சையாக எழுதுறானுங்க தெரியுமா? இப்போ வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பிள்ளை போயிட்டு முதலமைச்சர்கிட்ட போயிட்டு வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்களை பற்றி எவ்வளோ ஆபாசமாக எழுதுறானுங்க தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்குலாம் வந்து வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் பெண்களே கிடையாதா? உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி பற்றி நீ இப்படி தான் எழுதுவியா? விஜய் எங்கேயாச்சும் கண்டித்து வச்சிருக்கிறாரா? விஜய் உருவாக்கின இந்த கூட்டம் இருக்குது இல்லை, அந்த கூட்டம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டு தான் இவருடைய சினிமாவிலேருந்து எடுத்துக்கின பேட்டர்ன் தான். இவர் என்ன புரட்சிகரமான ஒரு ஃபிலிம் எடுத்துருக்கிறாரு? எல்லா படமும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவின்ற பேரில் ஆபாசத்தையும் ட்ரக்ஸையும் சரக்கு அடிக்கிறத பற்றியும் இப்படி தான் நீங்கள் படம் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ உன்னை நம்பி உருவான கூட்டம் உன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டம் இருக்குல்ல, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த பல பேர் வந்து குடிச்சிருந்தாங்க. எல்லாம் சின்ன பசங்க, 18 to 20 வயசுக்குள்ளே இருக்க பசங்க. ஆனால் 3/4 பேர் குடிச்சிருந்தானுங்க. குடிச்சிட்டு அந்த போதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறுறான், பால்கனி மேலே ஏறுறான், அங்கே இருக்க கடைக்காரங்க கிட்ட, அந்த பில்டிங் ஓனருங்கிட்ட சண்டை போடுறான். விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தான்றதை நம்ம ரோகிணி தேட்டர் இன்சிடென்ட்லேயே பார்த்தோம். ஒரு தேட்டருக்குள்ளே உன்னுடைய படம் ட்ரீசர் தான் அது வெளியிலானதுக்கு மொத்த சீட்டையும் அடித்து உடச்சி விட்டானுங்க. ஸோ அது போல் அப்போ அதுக்கப்புறமா அவன் நடந்த வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் சேர் அடித்து உடச்சிட்டானுங்க. மதுரை மாநாட்டிலே நடந்தது. அப்புறம் திருச்சியில் வந்து மரக்கடை வீதியில் வந்து அங்கே இருக்கிற கடைகள்லாம் வந்து உடச்சி விட்டானுங்க, டேமேஜ் பண்ணிட்டானுங்க. பக்கத்தில் இருக்கிற வீடு இருந்தால் அதுவும் காலி பண்ணுறானுங்க. அப்போ இவன் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஜாமி மாதிரி இருக்கிறான். ஒரு கூட்டம் நடந்து போன மாதிரியே தெரியல, எல்லா இடத்துலையும் ஒரு கலவரமோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் நடந்து போன மாதிரி, சேதம் நடந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த கூட்டத்தை அரசியல் படுத்துறதுக்கு விஜய் கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த தலைவதிகள் யாரு? விஜய்க்கு அந்த தலைமைத்துவம் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு இல்லைங்க. விஜயே வந்து அவருக்கு எழுதி கொடுத்தா பேசுவார், அவருக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா செய்வார், அவ்வளோதான். விஜய் வந்து அப்படி பழக்கப்பட்டவர் தான். விஜய்க்குன்னு சுய புலி கிடையாது. 23ஆம் புலிகேசியில் வடிவில் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது அவருக்கு. அந்த மாதிரி கேரக்டர் தான் விஜய். ஸோ விஜய் விடுங்க, விஜயை சுற்றி ஒரு லாபி இருக்குல்ல, அவனுங்களை யாருக்குமே அரசியல் தெரியாதுங்க. யாராவது ஒருத்தர் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுக்குமே முகாந்திரமே இல்லாத சொல்கிறது தான். இப்போது நீங்கள் அவர் பேசுகிற அவர் படிக்கிற அந்த குற்றச்சாட்டுகளுமே பாதி முகாந்திரம் தான். மத்திய பல்கலைக்கழகத்தில் ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டு கொண்டு வரலன்னு கேட்குறாரு. பல விஷயங்களும் அது மாதிரி தான் நெகட்டிவான ஒரு விஷயத்தில் தான் பேசுகிறாரு. அதுதான் எங்கள் தலைவர் கேட்டார். எங்கள் தலைவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, சினிமா பாப்புலாரிட்டியுடைய ஜென்யூனிட்டி ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. விஜய்கிட்ட அந்த ஜென்யூனிட்டி கிடையாது. முதல்ல உங்ககிட்ட ஒரு நேர்மைத்தன்மையே இல்லை. இந்த விஷயத்துக்கு முதல்ல நீ பொறுப்பேற்கணும். உன்னை பார்க்க வந்தவன் தான் இறந்துருக்கிறான். அப்போ நீ எந்த விதமான இதுவும் பொறுப்பேற்றுக்கல. இப்போ விஜய்கிட்ட வந்து இந்த ஸ்கில்லாம் இம்பில்டாகவே அவர்கிட்ட கிடையாது. அப்புறம் அவர் சினிமாலேயே வந்து எந்த ஒரு ரெவல்யூஷனும் பண்ணாத ஒரு நபருங்க. நீங்கள் ஒரு டாப் ஸ்டாரு, சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரம். நீங்கள் உங்கள் படத்துக்கு லியோ படத்துக்கு வந்து நடன கலைஞர்களுக்கு பாதி பேருக்கு ஊதியம் வரலன்னு போராட்டம் நடத்துனாங்களா இல்லையா? அதில் நீங்கள் தலையிட்டீங்களா? இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக வந்து 2009 நினைக்கிறேன், அப்போ வந்து தென்னிந்தியர் சங்கம் வந்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் விஜய் கொடுத்த நன்கொடை வெறும் 500 ரூபாய். எங்கள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தணும், அதுக்கு போய்ட்டு சைன் பண்ண போய் கேட்டால் சைன் பண்ண மறுத்துட்டார். விஜய் எந்த இடத்துல தான் ரெஸ்பான்சிபிளாக நடந்துருக்கிறார் கடந்த காலங்களில்? அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அப்போவே வந்து நான் போராட்டம் நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக நான் வந்து லாஸ்ட் டைம் நடத்தின நாகப்பட்டினம் நினைக்கிறேன், அங்கே நான் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினேன்னு சொன்னார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து படத்தில் குத்துப்பாட்டு இல்லை, அடுத்த படத்தில் நான் அந்த குத்துப்பாட்டு நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் இருக்கோம், இப்படி தான் பேசி கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஸோ விஜய் வந்து முழுக்க ஒரு சினிமா நடிகர்.
அரசியல் தலைவர் ஆகிறதுக்கான அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரை நம்பி போகிற கூட்டம் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை எழுந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவான். விஜயால் இங்கே எந்த பொலிட்டிக்கல் சேஞ்சும் நடக்காது. வேணுமானா விஜயை சன்பர்வார் அமைப்புகள் பயன்படுத்தி அவங்க வளர்றதுக்கான அந்த ரூட்டை போட்டுப்பாங்க. மற்றபடி விஜய் வளர முடியுமா, இல்லை விஜய் நம்பி இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே அரசியல் மாற்றம் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. முதல்ல தமிழ்நாடு ஒரு பிற்போக்குத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த டேட்டாவோட நீ சொல்லுன்ற. நீ என்ன சொன்ன உன்னோட மீட்டிங்கில்? மருத்துவ கட்டமைப்பு வந்து இங்கே சரியில்லை, டாக்டர்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னேன். 39 பேரை சாவடிச்சு நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்க. மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைன்னா மிச்சம் இருக்கிறவங்களும் இறந்து போயிருப்பாங்க. 2 பேர் தான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இறந்தவங்க. 39 பேர் உங்கள் கூட்டத்திலே செத்து போயிட்டான். இப்போ இங்கே மருத்துவ கட்டமைப்பு சரியில்லைன்னா அட்மிட் ஆனவங்களை பாதி பேர் இறந்துருக்கணுமா இல்லையா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாலும் அந்த நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை வந்து பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படி ப்ரைவேட் யார் வீட்டு காசு எடுத்து கொடுப்போம்? நம்மை காக்கும் 48 கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதை பற்றி கூட தெரியல இவங்களுக்கு. ஒரு கேள்வி இவங்களுக்கு எதை பற்றி தெரியாதுங்க. நம்மை காக்கும் 48 திட்டத்துக்குலாம் நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஸ்கீம்ஸை பற்றியே தெரியாது. வேறு விஷயம். ஒரு அரசியல்னா ஒரு கேதர் ஆகுதா, அதை அவங்கள வந்து எப்படி அரசியல் படுத்துறது, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். ரசிகர் கூட்டமாக கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் மையப்படுத்தாத ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி தான் நடக்கும். எம்ஜிஆர் அவருக்கு இருந்த ரசிகர் மன்ற தலைவரை வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கல. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் அரசியலில் அவருக்கு பெரிய ஸ்பேஸை கொடுக்கல எம்ஜிஆர். அப்போ அரசியலில் யார் ஸ்கில்டு பர்சன்ஸோ அவங்கள கூட வச்சுக்கிட்டாரு. இதே போல் தான் ஜெயலலிதா அவர்களும். அப்போது உங்ககிட்ட அந்த ஸ்கில்லே இல்லையே. உனக்கு யாரெல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாலும் அவன் அப்படியே வந்து டிவிக்கே காரணமாக மாறி இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட என்ன அரசியல் தெளிவு இருக்கும்? ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறன்னா ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் எதிர்க்கணும். விஷயங்களை பற்றி பேசணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீ பாட்டு பாடுற. எங்கே விஜய் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இதை அடித்தாருன்றதை சொல்லுன்றேன் நான். எங்கே 10 ரூபா அடித்தார், எவ்வளோ அதன் முழு ஊழல் நடந்தது, அந்த விஷயத்தை நீ நரேட் பண்ணேன்னு சொல்கிறேன் நான். இப்போ நீ வந்து சினிமா உன் டிக்கெட் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்குது? ஃபஸ்ட் டே ஷோ வந்து 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு விற்குது ஷோ டிக்கெட்டு. அப்போ அதில் உனக்கு பங்கு இல்லையா? ஏன் உனக்கு தெரியாதா? அது இப்படி தான் நம்ம டிக்கெட்லாம் வந்து எல்லாரும் 200 ரூபா கொடுத்து வாங்கி பார்க்குறாங்க தான் விஜய் நினச்சிட்டு இருக்கிறாரா? இதெல்லாம் தெரியாதா? விஜய்க்கு 2000 5000 கொடுத்து வாங்குறாங்கன்றதுலாம் தெரியாதா? அப்படி சினிமாவில் நீ வந்து மாற்றத்தை ஏற்படுத்தினா பொது வாழ்க்கைக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கிடையாது. விஜய் வந்து முழுக்க வந்து இயக்கப்படுறார். யாரால் இயக்கப்படுறாருன்னா விஜயை சுற்றி உள்ள ஆட்களால் இயக்கப்படுறார். விஜயை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரால் இயக்கப்படுறாங்களோ RSS பிஜேபி போன்ற ஆட்களால் இயக்கப்படுறாங்க. அதான் விஜய் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இவர் விஜய் உண்மை வெளியே வரும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பிஜேபியுடைய வந்து அவங்க பிளான்குள்ளே விஜய் மாட்டிக்கிட்டார். இனி வரப்போகிற நாட்களில் பிஜேபி தான் அவருக்கு பிளான் பண்ணி கொடுக்கும். ஓகே, இவ்வளோ பொண்ணாக நேற்றுக்கு தேங்க்யூ.